பாடறிந்து ஒழுகுதல் இது வந்து இயல் 2. இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கற்றல் நோக்கங்கள் வந்து நல்லொழுக்க பண்புகளை பற்றி அறிதல், தமிழர் திருநாளின் சிறப்பை உணர்தல், தமிழரின் சிற்பக்கலை சிறப்பையும் பிற கலைகளையும் அறிதல், நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரிகம் பண்பாட்டினை அறிதல், அதுக்கப்புறம் மயங்கொழி வேறுபாடு அறிந்து மொழியை சரியாக பயன்படுத்துதல். சரி, ஆசாரக்கோவைக்குள்ளே கவிதை பிழைக்குள்ளே போகலாம். இயல் 2 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசாரக்கோவை நுழைய முன் பார்க்கலாம். நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நன்றி அறிதல், பொறையுடைமை, தீய சொற்களை பேசக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மொத்தம் 7 இருக்கும்னு நினைக்கிறேன். இவை 8 விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து பெருவாய்மொழியார் வந்து எழுதியிருக்காரு. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8 சொல்லிய ஆசார வித்து. இது வந்து எழுதியவர் வந்து பெருவாயின் மொழியார். நன்றி அறிதல்னா பிற செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது. பொறையுடைமைனா பிற செய்யும் தீமைகளை வந்து பொறுத்து கொள்ளுதல், அதான் பொறையுடைமை. இன்சொல்லோடு பேசுதல்னா இனிமையான சொற்களை பேசுதல். அதுக்கப்புறம் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எவ்வுயிருக்கும் வந்து துன்பம் செய்யக்கூடாது. கல்வி அறிவோடு இருக்கணும். ஒப்புரவு ஆற்றனா வந்து எல்லாரையும் சமமாக பார்க்கணும். அறிவுடைமைனா அறிவுடையவராக இருக்கணும். நல்லினத்தாரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நல்ல பண்புகள் இருக்கவங்க கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இவை 8 சொல்லி ஆசாரவித்து, ஆசாரக்கோவையில் சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதான் ஆசாரவித்து. பெருவாயின் மொழியார். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8 சொல்லிய ஆசாரவித்து பெருவாயின் மொழியார். அதாவது ஆசாரக்கோவையில் பெருவாயின் மொழியார் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த 8 விஷயத்தை வந்து பின்பற்றணும். அதுதான் வந்து இந்த ஆசாரக்கோவையில் சொல்லியிருக்காங்க. நன்றி அறிதல்னா பிற செய்த உதவி மறவாமை, ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். பாடலின் பொருள் பார்க்கலாம். பிற செய்த உதவியை மறவாதிருத்தல், அதான் நன்றி அறிதல். பிற செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல், அதுதான் பொறையுடைமை. இனிய சொற்களை பேசுதல், அதான் இன்சொல்லோடு. எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் தான் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. கல்வி அறிவு பெறுதல் தான் கல்வியோடு. எல்லோரையும் சமமாக பேணுதல் தான் ஒப்புரவு ஆற்றறிதல். அறிவுடையவராக இருத்தல்ன்றது வந்து அறிவுடைமை. நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் தான் நல்லினத்தாரோடு நட்டல். அதுக்கப்புறம் வந்து 8 நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள். இந்த ஆசாரக்கோவையில் இவை 8 சொல்லி ஆசாரவித்துன்றது வந்து நல்லொழுக்கத்தை விதைக்கும் 8 விதைக்கும் விதைகள். 8 நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள்னு சொல்கிறாங்க. நூல்வழி வந்து ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் மொழியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களால் ஆனது. 100 வெண்பாக்கள் கொண்டுள்ளது. ஓகே, ஷார்ட்கட் பார்க்கலாம். நம்ம எனக்கு தோன்றது. ஓகே, ஆசாரக்கோவைன்னா அது வந்து கோவை ஒரு ஆச்சாரமாக இருப்பாங்க. கோவையில் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி ஆச்சாரமாக ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. இந்த நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. கோவைனா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தான் ஆசாரக்கோவை. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஒரு ஆச்சாரமாக ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படின்னா பெரிய வாய் இருக்கும் அவங்களுக்குலாம். ஆசாரக்கோவை கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கன்னா கோயம்புத்தூர் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய வாய் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. அறநூல்கள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களில் தான் வரும். அதை நான் வச்சுக்கோங்க. இது வந்து அறநூல் பற்றி தானே சொல்லியிருக்கேன். நன்றி அறிதல் பொறையுடைமை, அது இனிமையான சொற்கள் பேசுதல், இருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கணும், கல்வி அறிவு பெற்றிருக்கணும், சமமாக நடத்தணும், அறிவுடையராக இருக்கணும், நல்ல நட்பு கொள்ளணும், நற்பண்புகளோடு இருக்கிறவங்க கூட தான் நட்பு கொள்ளணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஸோ நற்பண்புகளை பற்றி தானே இது அறநூல்கள் தானே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இன்னும் 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஸோ அவ்வளோதான். இது வந்து பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் இன்சொல். பிறரிடம் நான் இன்சொல்லோடு பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறையுடைமை. அறிவு பேசுடைமை அறிவுடைமை. இவை 8 இவை கூட்டல் 8 என்பதை சேர்த்து எழுதுக. இவை 8 நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை எனும் சொல்லி பிரித்து எழுதுக. பொறை கூட்டல் உடைமையா, பொறைமை கூட்டல் உடைமை. பொறைமை கூட்டல் உடைமை. நெக்ஸ்ட் லெசன் வந்து கன்வெனியை கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.